மாமா, அவ உங்களை சரியான முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கா. அவளை இன்னைக்கு சும்மா விடாதீங்க. என்னையா சேது, என்னாச்சு? அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டியா? எனக்கு தெரியும்யா, உன்னால இத பார்த்து ஜீரணிக்க முடியாது. நீ அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுவேன்னு எனக்கு தெரியும். ஏதாவது பேசியா, வாயை திறந்து ஏதாவது பேசு. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு நெஞ்சே வலிக்குதுயா. ஏயா இப்படி இருக்க? அத்தை, சேது, இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டவா? என்ன வீடியோ சேது? நீங்க இத பாக்குறப்ப மனச திடமா தைரியமா தான் இத பார்க்கணும். உங்களுக்காகவே இந்த வீடியோவை ரெடி பண்ணாத. இதுவும் அந்த தமிழ்ச்செல்வி படிக்கிற காலேஜ்ல இருந்து எடுத்த வீடியோ தான். அத்த, இதுல கேண்டீன்காரன் ஃப்ரெண்ட் எல்லாம் பேசல அத்த, அந்த அந்த கேண்டீன்காரனே பேசுறான். நீ இத கொஞ்சம் பாருங்க அத்த. தாமர, தாமர, ரெண்டு பேரும் பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க. வணக்கங்க, என் பேர் சக்தி. நான் இங்க காலேஜ்ல கேண்டீன் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். நான் தமிழ் செல்வி கூட ஸ்கூல்ல படிச்சது உண்மைதான். அப்ப ஸ்கூல்ல படிச்ச காலத்துல நான் தமிழ் செல்வியை ஒரு தலையா காதலிச்சது உண்மைதான். பாத்தியா பாத்தியா சேது, இதத்தான் நான் சொன்னேன். அதான் அத்த, அட இருங்க, கொஞ்சம் முழுசா பாருங்க. ஆனா தமிழ் செல்வி ஒரு காலத்திலயும் என்ன நேசிச்சதும் கிடையாது, என்ன திரும்பி பார்த்ததும் கிடையாது. அந்த பிள்ளைக்கு எப்பவும் படிக்கணும் படிக்கணும், படிச்சு டாக்டர் ஆகணும்னு மட்டும்தான் மனசுல இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த புள்ள கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறமா சொந்தமா முயற்சி செஞ்சு இன்னைக்கு இவ்வளவு படிச்சு டாக்டர் சீட் வாங்கி எங்க காலேஜுக்கு படிக்க வந்திருக்கு. அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே நேரத்துல தமிழ் செல்வியை நான் ஒரு காலத்துல நேசிச்சேன்னு சொல்லலாம். ஆனா இப்ப என்ன, அவ வாய் நிறைய அண்ணனு கூப்பிடுறான். எப்ப என்ன தமிழ் செல்வி அண்ணான்னு கூப்பிட்டாலோ அந்த நிமிஷத்துல இருந்தே தமிழை நான் என் கூட பிறந்த சகோதரியா ஏத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அது தமிழ் செல்வி ஃப்ரெண்டு ஜெனி தான். ஜெனியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். நன்றி. பாத்தீங்களா அத்த? வீடியோ முழுசா பாத்தீங்களா? தெரியும் அத்த, நீங்க இந்த வீடியோ பார்த்தா இப்படிதான் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க காட்டின வீடியோ தப்பான வீடியோ. அதுல இருக்க விஷயம்லாம் பொய்ன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ போதுமா இல்ல வேற ஏதாவது வீடியோ வேணுமா? சேது, அது இந்த வீடியோ இப்போ அது என்னடி, ஏதோ ஏஐபிஐன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்க சேது. அத்த, நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. இத நானே கையால எடுத்தேன். நான் உன இத தமிழ்ச்செல்வியை பத்தி ஆராயறதுக்கோ இல்ல அவளை பத்தி துப்பறியறதுக்கோ இந்த வீடியோவை நான் ஒன்னும் எடுக்கல. அவளை பத்தி தேவையில்லாம எப்ப பாரு இப்படிதான் கண்டது எனக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கட்டுக்கதைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத இந்த பையனை பார்த்து நான் இந்த வீடியோவே எடுத்தேன். இப்ப வச்சு புரியுதா? நீங்க சொல்ற அந்த சக்திக்கு தமிழ்ச்செல்வி கூட பிறந்த தங்கச்சி மாதிரி, தமிழுக்கு அந்த சக்தி கூட பிறந்த அண்ணன் மாதிரி. புரியுதுங்களா? தேவையில்லாம உங்ககிட்ட இருக்கிற வீடியோவை இன்னும் 4 பேர்கிட்ட காட்டி இல்லாதது பொல்லாததெல்லாம் பரப்பாம உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க, சரியா? தாமரை, கூட்டு போ தாமரை. வயசான காலத்துல இப்படிலாம் யோசிக்க கூடாது. அதை மீறி இப்படி யோசிச்சாங்கன்னா இப்படிதான் ஏதாவது ஆயிடும். போங்க, கூட்டு போ. வராத்த.
சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. நான் வரேம்மா. நில்லுங்க ஆறுமுகம். எதுவுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை உனக்கு இதுல விருப்பமா இல்லையான்னு யாருமே கேட்கல. இப்ப நீங்களும் எதுவுமே சொல்லாம இப்படி அமைதியா போனா என்ன அர்த்தம்? உங்ககிட்டதான் கேக்குற ஆறுமுகம், சொல்லுங்க. இதுதானமா நான் ஆரம்பத்துல தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க பெரிய இடம், எந்த வகையிலும் நான் உங்களுக்கு ஈடாக மாட்டேன். என்னைக்குமே உங்களுக்கு சரிக்கு சமமா என்னால ஆக முடியாதுமா. இதைத்தனமா நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப நல்ல மாப்பிள்ளையா பார்த்திருக்காரு. வசதியிலயும் சரி, அந்தஸ்துலயும் சரி, அழகுலயும் சரி, எல்லா வகையிலயும் அவர் தான் உங்களுக்கு சரியா இருப்பாரு. உங்க அப்பா விருப்பப்பட்டபடியே அவர் பார்த்த மாப்பிள்ளையவே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லதுமா. அதை தவிர்த்து நீங்க வேற ஏதாவது போய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். நான் வரமா. ஆறுமுகம், என்ன விளையாடுறீங்களா? ரொம்ப சர்வ சாதாரணமா உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போறீங்க. வேற என்னங்க சொல்ல முடியும்? நான் உங்க வீட்டு சாதாரண டிரைவர். உங்க வீட்டுல யார்கிட்டயும் போய் இத பத்தி பேசுற தைரியம் எனக்கு இல்லைங்க. எங்க கல்யாணங்கிற பேச்சு வர்றப்ப இத பத்தி நான் எங்க வீட்டுல பேசிக்கிறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆனா உங்களாலேயே இப்ப பேச முடியாதப்ப என்னால மட்டும் எப்படிங்க பேச முடியும்? மழை பெஞ்சு இப்பத்தான் விட்டுருக்கு. அட கடவுளே, இவ எங்க இருக்கான்னு தெரியலையே. ஏய் அம்மாச்சி, நினைச்சேண்டி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க, இன்னைக்கு இவ எப்படி நனையாம வருவா, நனைஞ்சு தொப்பலாத்தையும் வரப்போறான்னு நினைச்சேன். அது மாதிரியே வந்துகிட்டு இருக்க இல்ல? இல்லாமாச்சி. என்னடி நொம்மாச்சி? ஏண்டி உனக்கு கொஞ்சமாச்சும் வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கமே, நல்லபடியா பாத்துக்கணுங்கிற நினைப்பு இருக்காடி உனக்கு? இப்படி மழையில தொப்பலா நனைஞ்சுக்கிட்டு விசுக்கு விசுக்குன்னு நடந்து வாரிய, காலு லேசா வலிக்கு கீழே சாஞ்சிட்டா என்ன பண்ணுவ? அதுவும் இல்லாம மழையில இப்படி தொப்பலா நனைஞ்சு சளி கிளி புடிச்சுக்கிட்டா பிள்ளைக்கு கஷ்டமா இருக்குன்னு தெரியாது அடி உனக்கு? இல்லாமாச்சி, மழைக்கு முன்னாடி சீக்கிரம் வந்துடலான்னே வந்தேன். இதோ வீட்டுக்கிட்ட வரப்பதான் மழை பெஞ்சது. உன்னை பார்த்தாலே தெரியுது 6 மணி நேரமா மழையில நனைஞ்சுக்கிட்டு வாரேன்னு. இப்பத்தே நனைஞ்சேன்னு என்கிட்ட போய் சொல்றியா?